வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாலை அமாவாசை சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மாலை அமாவாசைக்கு பரங்கிக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், வாழைக்காய் பொடி மாசுக்கு வாழைக்காய் வந்துட்டுருக்கு, பால் பாயசம் கொதிச்சுட்டுருக்கு. வாழைக்காய் பொடிக்கு வாழைக்காயை குழையாமல் வேக விட்டு தோல் உரித்து கால்குலேட்டரில் துருவி வச்சுருக்கேன். இதை தாளிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுட்டு துருவி வச்சுக்கிற வாழைக்காய் இதில் சேர்த்து இதில் மேலான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. நீங்கள் விருப்பப்பட்டு அதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நான் புழியலை. நல்ல உதிராக நம்ம சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. ஒரு பெரிய வாழைக்காய் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கே நிறைய கணிசமாக பொரியல் இருக்குது பாருங்க. தவளை வடக்கி அரைச்சி வச்சுருக்கேன். தவளை வடக்கி இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதோட கடுகையும் தாளித்து சேர்த்தாச்சு. தவளை வடைனா பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி. ஒரு கரண்டி எடுத்தாலே போகிறோம். ஊற வச்சு கொஞ்சம் கரகரப்பாக, ரொம்ப தண்ணி விடாமல், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அரைச்சி மிளகாவத்தல், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் சேர்க்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் துண்டு, கருவேப்பிலை கிள்ளி சேர்த்து கடுகு தாளித்து கொட்டணும். இது கூடவே இது பருப்பெல்லாம் எவ்வளவு எடுத்தோமோ அதே மாதிரி அளவுக்கு பயத்தம்பருப்பை ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையாக தட்டிக்கலாம். இதை வடையாக தட்டுறதுக்கு முன்னாடி தயிர் பச்சடிக்கு இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் துருவல், கொஞ்சமாக தயிர் விட்டு அரைச்சி இதை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தயிரும் சேர்த்தாச்சு. அதுக்கு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போது வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு 6 வெண்டைக்காயை நல்லா அலம்பிட்டு ஈரம் முகத்தை உடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் இந்த எண்ணெயில் இதை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொரிஞ்சு வச்சு இதை எண்ணெயை வடிச்சிட்டு இந்த தயிரில் சேர்த்துடலாம். சாப்பிட்ற சமயத்தில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. வடையை தட்டிக்கிறதுக்கு இதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு லேசாக இதை கரண்டியாலையும் விடலாம். இந்த மாதிரி எடுத்து இப்படி தட்டிட்டு எண்ணெயில் சேர்க்கணும். இந்த மாதிரி வெந்ததும் இதை திருப்பி விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம தவளை வடை ரெடி. இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக, வெளியிலலாம் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக ஜோராக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு கரண்டி, சின்ன கரண்டி எடுத்தாலே போதும். இந்த கரண்டியில் தான் நான் எல்லாமே எடுத்தேன். பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாயத்தம்பருப்பு மட்டும் தனியாக நினச்சி வச்சுக்கணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாலை அமாவாசை சமையல் பால் பாயசம், வெண்டைக்காய் தயிர் பச்சடி, வாழைக்காய் பொடி மாஸ், பரங்கிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார், சாதம், பருப்பு, நெய், தவளை வடை, தயிர். இதுதான் இன்றைக்கி மகாலய அமாவாசை சமையல். சிம்பிள் சமையல் தான். எங்கள் அதில் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அப்படி தான் நான் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். நாளையிலேருந்து நவராத்திரி வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பி நவராத்திரி டு ஆல்.